ගරු ගෞරව සිරිදරන් அவர்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் உற்பத்தி வரிகள் தொடர்பான இந்த விவாதத்திலே எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்திலே காணாமல் போனவர்களுக்காக இன்று பல நாட்களாக அவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர் உண்ணாவிரதம் இருந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த காணாமல் போன குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆண்டு கணக்காக கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்குமாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்டிலே அவர்களுடைய விடுதலை தொடர்பாக காணாமல் போனவர்களுக்கான ஒரு நல்ல பதிலளிக்கக்கூடிய வகையிலே எந்த முன்னேற்றங்களும் தென்படவில்லை என்கிற ஒரு ஏக்கம் அவர்களிடம் காணப்படுகின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆனந்த நடராசா அனுராஜின் தாயார் விமலாதேவி ஆனந்த நடராசா அவர்களும், சண்முகம்பிள்ளை சிந்தனை செல்வனின் தாயார் சரோஜினி சண்முகம்பிள்ளை அவர்களும், சண்முகம்பிள்ளை முருகானந்தனின் தாயார் சரோஜினி சண்முகம்பிள்ளை அவர்கள், நடராசா சயந்தகுமாரின் தாயார் பரமேஸ்வரி நடராசா அவர்கள், ஜோகராசா சாந்தகுமாரின் தாயார் கணேஸ்வரி ஜோகராசா, ஜோகநாதன் செல்வரூபனின் தாயார் செல்வராணி யோகநாதன், லவ்செலியா உதயகுமாரின் தாயார் கமலாதேவி உதயகுமார், ராசதுரை யுகனேஸ்வரன், ராசதுரை ஜெகதல பிரதாபன், ராசதுரை குகணேசன் ஆகிய 3 பிள்ளைகளின் தாயார் ராசதுரை நாகம்மா, ஜோகராசா அமலனின் தாயார் கனகரஞ்சினி யோகராசா, பன்னீர்செல்வம் மயூரனின் தாயார் புஷ்பராணி பன்னீர்செல்வம், குணரத்தினம் வினோதனின் தந்தை ஈனாமானா குணரத்தினம், கிருஷ்ணகுட்டி சுகுமாரின் தாயார் கலாவதி கிருஷ்ணகுட்டி, ஆனந்தராசா நிமல்ராஜின் தாயார் லதா ஆனந்தராசா, ஞானசேகரம் ஜனகனின் தாயார் சிவமலர் ஞானசேகரம், திருஞான சம்பந்தமூர்த்தி தவக்குமாரின் தாயார் மங்களேஸ்வரி திருஞான சம்பந்தமூர்த்தி மற்றும் விஸ்வநாதன் பாலநந்தினி கருணாதேவியின் தாயார் ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் தங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கேப்பாப்பிலவு மண்ணிலும் கூட தங்களுடைய காணிகளுடைய விடுவிப்புக்காகவும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இப்பொழுது ஜெனீவாவிலே இந்த காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது ஜெனீவாவிலே இருக்கின்ற இலங்கை மீதான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுடைய 7 ஆண்டு கால போராட்டமும் அவர்களுடைய வேண்டுகைகளும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. மிக மிக மனவேதனைகளோடும் தங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள், அவர்களுடைய விடுதலை எப்பொழுது கிடைக்கும், அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பல்வேறுபட்ட கதைகள் அல்லது சிலரால் சொல்லப்பட்ட ஊகங்களின் அடிப்படையில் அல்லது சில இடங்களால் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான நம்பிக்கைகளுக்கு இன்னும் இந்த நாட்டிலே அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி சொல்லப்படவில்லை. நீண்ட நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று 2017ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த சூழலில் இந்த நாட்டிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கான நீதி சரியான முறையிலே இன்னும் கிடைக்கப்படவில்லை. மிக மிக முக்கியமாக தங்களுடைய கணவன்மாரை நேரடியாக கையளித்த மனைவிமார் இருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திடம் கையளித்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பலர் இந்த இராணுவ வலயத்துக்குள் வந்ததுக்கான ஆதாரங்களை பல செய்தியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், பல செய்தி பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. இவ்வாறெல்லாம் வந்தவர்கள் வணக்கத்துக்குரிய பிதா பிரான்சிஸ் அடிகளாரோடு 56க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே வாகனத்தில் பயணித்ததாக கூட பல செய்திகள் வந்திருக்கின்றன. இவ்வாறான அடையாளங்கள், ஆவணங்கள், இவ்வாறான பல செய்திகள் இருக்கக்கூடியதாக இவர்கள் காணாமலாக்கப்பட்ட நிலை ஒன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. இதற்கான நீதி நியாயம் இந்த நாட்டில் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால்தான் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய பிள்ளைகளின் வருகைக்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே போராட்டம் இன்று வவுனியாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கிற பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக, பிள்ளைகள் வருவார்கள் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். நான் இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையினூடாக இந்த பதிவை மேற்கொள்ளுடைய நோக்கம், இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எவ்வளவு நாட்கள் இந்த பெற்ற தாய் தந்தையர்கள் தங்களுடைய நேரங்கள் பொழுதுகளை இரவும் பகலும் பனிக்குளிரிலும் கொடுமையான வெயிலிலும் கொட்டுகிற மழையிலும் கூட மாறி மாறி தகர கொட்டகைக்கு கீழே தங்களுடைய காலத்தை இவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்த நாட்டிலே காணப்படுகிற பொழுது நாங்கள் யாருமே ஒரு காணாதவர்கள் போல அல்லது அது ஏதோ ஒரு நாட்டிலே நடக்கிற விடயம் போல
அல்ல யாருக்குமே தெரியாத ஒரு விடயம் போல புறந்தள்ளப்பட்டிருப்பது அந்த மக்களை இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவேதான் இந்த நாட்டினுடைய சம உரிமை, இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய உரித்து, இந்த மக்களுக்கான உரிமைகள் சரியாக பேணப்பட வேண்டுமானால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும். அவருடைய உண்மையான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த பெற்றோர்கள் இவர்களை விட இன்னும் கிளிநொச்சி மாவட்டத்தில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடுதலாக காணாமல் போகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு தான் முழுமையாக யுத்தத்தின் இறுதி வலிகளை தாங்கிய மாவட்டங்கள். இதனை விட யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு இந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்களும், வவுனியாவினுடைய வடக்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டு காணாமல் போனவர்களுக்காக இந்த அரசாங்கம் ஒரு நீதியை வெகு விரைவாக நிலைநாட்ட வேண்டும். ஒரு நல்ல பதிலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இலங்கையிலே இன்னுமே அந்த 1.5 வருடங்களுக்கு முதல் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான காரியாலயத்தை திறந்து வெளிநாட்டு நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள் வருகை தந்து அவர்களுடைய உதவியோடு நீதி கிடைக்க வழி செய்கிறோம். ஆனால் இதுவரை அதற்கான எந்த முயற்சிகளும் இந்த நாட்டிலே எடுக்கப்படவில்லை. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. இந்த 1.5 வருடங்கள் கடந்தும் கூட இது ஒரு கவனிப்பற்ற விடயமாக அல்லது ஒரு தேவையற்ற விடயமாக கால இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த மக்கள் மிக வேதனையின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட நிலையில் தங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். வெறுமனே அவர்கள் தங்களுக்கு நிவாரணத்திற்காகவோ அல்லது தங்கள் பிள்ளைகளுடைய காணாமல் போனமைக்கான ஆவணங்களை பெறுவதற்காகவோ இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அவருடைய பிள்ளைகள் வருவார்கள், அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கைகளால் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவி, பிள்ளைகளை ஒப்படைத்த தந்தைகள், தாய் தகப்பனை ஒப்படைத்த பிள்ளைகள், இதனை விட குடும்பமாக சரணடைந்த விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள், இவ்வாறு பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த நிலையை ஒரு நீதியான முறையிலே இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இது ஒரு உயர்ந்த சபையினூடாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த மக்களுடைய சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்து இவர்களுடைய உண்மையையும் இவர்களுடைய நீதியான இந்த கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் விரைவான ஒரு முடிவை காண வேண்டும் என்பதை இந்த சபையினூடாக கேட்டு நிறைவு செய்கிறேன்.